ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். நான் ஜெயவேல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பூசணிக்காய் பொரியல் நம்ம செய்கிறோம். இதை அம்மா ஊர்லேருந்து இன்றைக்கி நமக்கு வந்திருக்கிறாங்க, எங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அதனால் நாங்கள் ஒரு பூசணிக்காய் வீட்டில் விளைஞ்சது, எங்கள் வீட்டு நிலத்தில் விளைஞ்சதை நாங்கள் இன்றைக்கி அதையே சமையல் செய்யலாம் அப்படின்னு அம்மா செய்ய போகிறாங்க. அது செய்யறதுக்கு பூசணிக்காய் பொரியலுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ எல்லோரும் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூசணிக்காய் வேக வச்சுருக்குது. இப்போ வேக வச்ச பூசணிக்காய் அம்மா இப்போ வடிகட்ட போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா இது பூசணிக்காய் வடிச்சிட்டாங்க. வடித்த பூசணிக்காய் இப்போ நம்ம தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருக்குறோம். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் அம்மா ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் இருக்குது, அப்புறம் கருவேப்பிலை இருக்குது, காஞ்ச மிளகா இருக்குது, கூடவே துருவி வச்சுருக்கு, கடலக்கட்டை பொடியாக பண்ணி வச்சுருக்கு, அடுத்து உப்பு, கடலை, அப்புறம் கடுகு, இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அம்மா இதை தாளிக்க போகிறாங்க. இது ரொம்ப சிம்பிள். இந்த பூசணிக்காய் நம்ம வேக வச்சது ஏற்கனவே வேக வச்சிட்டோம். ஏன்னா இது அவ்வளோ குயிக்காக ஆகக்கூடிய டிஷ் இது. அதனால தான் வேக வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ குயிக்காக தரணுன்றதுக்காக இதை வச்சுருக்கோம். இப்போ அம்மா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரு புளிக்கரண்டி எண்ணெய், காஞ்சிச்சு. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்காங்க. இன்னொரு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை எடுத்து அந்த பக்கமாக அடுத்து கடுகு, இதெல்லாம் தாளிப்பு. சின்ன வெங்காயம் ஒரு 6-7 வெங்காயம், நல்லா ருசிக்காக டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சம் பெரிய வெங்காயமும் போட்டிருக்காங்க. கருவேப்பிலை சேர்க்குறாங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, புளி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் பார்த்து எவ்வளோக்கு குவான்டிட்டி வைக்கிறீங்களோ அதுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அம்மா இப்போ செய்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துருக்காங்க. தாளிச்சதுக்கப்புறம் வேக வச்ச பூசணிக்காய் சேர்த்துருக்காங்க. இப்போ இதை நல்லா திருப்பி தருவாங்க. இது கலக்காய் பொடி பண்ணி வச்சுது, பொடியாக நசுக்கி வச்ச கலக்காய் நல்லா சின்ன சின்னதாக நமக்கு சாப்பிடும்போது வாயில் கிடைக்கிறதுக்காக அதை அரைச்சி வச்சுருக்காங்க. கலக்காய் ஒன்றும் பாதியாக இருக்கும் பாருங்கள்.
கடலக்காய் வறுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பொடியை. தேங்காய் அடுத்து வந்துட்டு துருவி வச்ச தேங்காய் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது வந்து ரெடியாக இருக்குது. நல்லா தாளிப்பில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணியாச்சு. ஒரு முறை நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ அம்மா வந்து சர்வ் பண்ண போகிறாங்க. கொடுமா. சின்ன போட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அம்மா வந்து சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தட்டில். இதை வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து அம்மாவோட பழைய இது கைவண்ணத்தில் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இது அந்த காலத்துலேருந்து அவங்க வந்து இது மாதிரியெல்லாம் நமக்கு வந்து சமையல் செஞ்சு தருவாங்க. போக போக 1-2 டிஷ் அம்மா வந்து செய்வாங்க. நம்ம அதையும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த கடலக்காய் வந்து இடித்து போட்டிருக்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்தம்மா நீயும் சாப்பிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம செஞ்ச டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய பொருள் தான் இது. ஸோ எல்லோரும் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி டேஸ்ட் பார்த்து மற்றவங்களுக்கும் சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் சாப்பிடுங்க. ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.